ஆண்டவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை யாத்திராம் புஸ்தகம் 23 அதிகாரம் 25 வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? வியாதிகள், கஷ்டங்கள், துன்பத்தோடு கூட இருக்கிறீங்களா? சில வியாதிகள் வேதனை உள்ள வியாதிகளாக இருக்கும். சரீரத்திலே வலிகளில் நிறைந்ததாக காணப்படும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிட வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆகாரம் தண்ணீரை ஆசீர்வதிங்க, இதை பரிசுத்தமாக்குங்க, வியாதிக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் போது அந்த ஆகாரம் தண்ணீரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். வியாதிகளுக்கு விலக்கி உங்களை பாதுகாக்கிறார். வந்த வியாதியையும் ஆண்டவர் விலக்கி உங்களுக்கு சுகம், ஆரோக்கியம் தருகிறார். எங்கே சென்றாலும் சாப்பிடும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு செகண்டு ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. அந்த ஆகாரம் ஆசீர்வாதமாக இருக்குங்க, உங்களுக்கு சத்துவமாக இருக்குங்க, உங்களுக்கு பலனாக இருக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவார். வியாதி வராமலும் பாதுகாப்பார். வியாதியே வந்தாலும் அந்த வியாதியை விலக்கி உங்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து உங்களை நடத்துவார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? சர்வ வல்லமுள்ள தேவனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சரீரத்தில் வேதனையோடு கூட இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ட்ரீட்மெண்ட் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிகிச்சையில் இருக்கிற வியாதிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரம் தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு முறை அவர்கள் ஆகாரம் சாப்பிடும்போது, தண்ணீரை குடிக்கும் போது ஜெபம் பண்ணி சாப்பிட தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆகாரம் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்தருங்க. தெய்வீக சுகம், ஆரோக்கிய பலன், ஜீவன், தீர்க்காயுசு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் முன் வைக்கப்படுகிற ஆகார தண்ணீரையும் நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிடுங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். வியாதிக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.